காவேரி வந்து நல்லா திட்டிட்டு வந்துடுறாங்க குழந்தைய, இந்த மாதிரி என் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மனசுக்கு கேட்கவே மாட்டேங்குது காவேரிக்கு. வீட்டில் வந்து அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன நடந்திருக்கும், அவள் வந்து பாவம் ரொம்ப அழுதுருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே விஜய் வராரு. விஜய் வந்தோடனே வந்து காவேரி வந்து என்ன இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்கு திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் எப்படி கேட்குறீங்க, எல்லாம் அம்மாவை கூட்டும் போது தான் வந்தேன், அம்மோ அம்மோ அப்படி சொல்லிட்டு குரல் கொடுக்குறாரு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, அம்முவா, அவளை நான் கூட்டிகிட்டு வரலையே அப்படின்றாங்க. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் கூட தான் அம்மா வரேன்னு சொன்னால், அதனால தான் ஸ்கூலுக்கு நான் வரல, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, ஏங்க நீங்கள் ஒரு ஃபோனாவது பண்ணணும்ல. இல்லைங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் எடுக்கல. அதுக்கப்புறமா தான் நான் வந்து அம்மாவை வந்து சரி இங்கேயே வந்து கூட்டிகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன், இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லைங்க நான் கூட்டிகிட்டு வரல அம்முவை, அவள் என் கூட வரேன்னு தான் சொன்னான். ஆனால் வந்து மற்ற பசங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இடமா கொடுக்கணும், ஒரு குழந்தை மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணலைங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஆமாங்க நான் அம்மா கூட்டிகிட்டு வரல அப்படின்னோடனே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பதறி போகிறாரு. உடனே ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. காவேரி வந்து ஒரு நிமிஷம் இருங்க நானும் கூட வரேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. எங்கே வந்து அம்முன்னு எல்லா இடமும் தேடி பார்க்குறாரு விஜய். ஆனால் குழந்தை கிடைக்கல. ரொம்ப பயந்து போயிடுறாரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து அங்கேருந்து செக்யூரிட்டி கிட்டே கேட்குறாங்க, அம்மு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி குழந்தை இவரோடது, அந்த குழந்தை பேர் காவேரி, குழந்தை வந்து இவர் கூப்பிட்டு வர லேட் ஆகிடுச்சு, குழந்தை எதாவது பார்த்தீங்களா அப்படின்னு. ஆமாம்மா, ஒரு பொண்ணு இங்கே நின்றுட்டு இருந்தா, எல்லாருமே போயிட்டாங்க, ஆனால் அந்த குழந்தை மட்டும் போகலை. அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தேன், பார்த்தா ஒருத்தர் வந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. யார் கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படின்னோடனே, வீட்டில் யாராவது கூட்டிகிட்டு போயிருப்பாங்கள்ல, உங்கள் சித்தப்பா அந்த மாதிரி அப்படின்னோடனே, இப்போவே ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு. பார்த்தா வந்து யாருமே கூட்டிகிட்டு போகலன்னொன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. குழந்தை எங்கே தான் போனா, அம்மு எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும் அப்படின்னோடனே, சார் அது வந்து என்னங்க நீங்கள் குழந்தை வந்து காணா போயிருக்கா, நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லாமல் யார் கூட அமுச்சு விட்ருக்கீங்கன்னொன்னே, இல்லை சார் நீங்கள் தான் லேட்டாக வந்தீங்க, நாங்கள் லேட்டாக வந்தாலும் குழந்தைய பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ஸ்கூலோட கடமை தானே, அது எப்படி இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் இருங்க விஜய், நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் பேசுகிறாங்க. சரிங்க மேடம் வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே, எங்கே வந்து போயிட்டு 2 பேருமே பார்க்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் குழந்தை வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. காவேரி போனோன்னே அடுத்து வந்து ஒரு வந்து கார் வருது. அதில் வந்து கேப் போட்டுக்கிட்டு ஒரு நபர் வந்து இறங்குறாரு. அவர் வந்து குழந்தைகிட்ட இந்த மாதிரி சொல்கிறாரு, உன் அப்பா தான் கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு குழந்தையும் அவங்க கூட போகிறா. இது எல்லாத்தையுமே சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து பதிவாயிருக்கு. சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஜூம் பண்ணி காட்டுங்க அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, பார்த்தா கேப் போட்டிருக்கிறதால முகம் ஃபுல்லாகவே தெரியல, வெறும் கேப் தான் தெரியுது, உடம்பு மட்டும் தான் தெரியுது. யாராக இருக்கும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. நான் அந்த வண்டியோட நம்பரை வந்து கேட்ச் பண்ணுறாரு. எந்த வண்டி தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இந்த வண்டி எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து, சரி முதல்ல வந்து குழந்தை போய் தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து எட்மிசஸ் வந்துடுறாங்க. சார் சாரி சார், இந்த மாதிரி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல சார், நீங்கள் லேட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி நடந்திருக்கு, நாங்கள் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார், எந்த பிரச்சனையும் இல்லை, போலீஸ் குழந்தைய கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இந்த ஸ்கூல் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே காவேரி பின்னாடியே போகிறாங்க. சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னோடனே, என்னங்க அப்படின்றாங்க. சாரிங்க, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை உருவாயிருக்கு, நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும், நீங்கள் வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் உங்கள் கூட போக சொல்லி தான் நான் காவேரி கிட்ட சொன்னேன், ஆனால் காவேரி என்கிட்ட உங்கள் கூட போகணும்னு சொல்லிட்டு தான் என்னை வர வேணாம்னு சொன்னான் அப்படின்னோடனே, சரி சாரிங்க சாரி அப்படின்னோடனே, பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் போய் குழந்தைய கண்டுபிடிக்கிறேன், எப்படியாவது என் குழந்தையோட தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. ப்ளீஸுங்க நானும் வரேங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணி காவேரி வண்டியில் ஏறுறாங்க. நீங்கள் வந்து விஜய் யோசனை பண்ணுறாரு. உடனே உங்கள் சித்தப்பாக்கு கால் பண்ணுறாரு. உங்கள் சித்தப்பா வந்து விஜய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா அப்படின்றாரு. என்ன விஷயம் அப்படின்னோடனே, ராகவை பற்றி அவங்க சித்தப்பா வந்து சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறார் விஜய். ராகவா, அப்போ அவனோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு விஜய்.